இனிய தமிழர்குடி உறவுகளை, திமுகவை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவர்களும் இல்லை. இப்போ ஒரு வீடியோ வரும் பாருங்க. சார், எனக்கும் ஜி ஸ்கொயருக்கும் ஒரு எம்ஓக்கு 30 கோடி வாங்கி பேங்க் லோன் வாங்கியிருந்தேன். அந்த பேங்க் லோன் அடைக்கிறதுக்காக 15 ஏக்கர் லேண்டை அவருக்கு கொடுத்துட்டு பேங்க் லோன் செட்டில்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் எம்ஓஇ போட்டோம். அந்த எம்ஓஇ விஷயத்தில் அவர் பேலன்ஸ் 60 கோடி பேமெண்ட் கொடுக்கல. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நடுவில் பேங்க்கோட சேர்ந்துட்டு என்னோட டோட்டல் 31 ஏக்கரையும் நான் 23 கோடிக்கு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் என்னோட காலேஜ் நடந்துட்டு இருக்கும்போது காலேஜ் சொல்லாமல் இருந்துட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது இது எப்படி நடக்கலாம்? நீ ஏதாவது வெளியில் ஏதாவது பண்ணேன்னா நான் எல்லாம் உன்னோட சொத்து எல்லாத்தையும் பிடிஞ்சி நடுரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன்னுவாங்க. அவங்க நடுரோட்டில் நிப்பாட்ட வேண்டாம், நான் நடுரோட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு ஏதாவது நியாயம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் செத்தாலும் இந்த வாசல்லே அப்படியே செத்து போறேன் சார். சார், என்னோட முந்தா நேற்று இடிக்கக்கூடாதுன்னு என்னோட மேனேஜர் ஃபோன் பண்ணதுக்கு அவங்க 2 பேரும் சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்களோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் இடிப்பேன், உன்னால் என்ன முடியுமோ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், அவனை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு 70 வயசு மனுஷனை போட்டு அவ்வளோ நைட்டு 8:30 மணிக்கு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க கிடையாது, நான் அவங்களுக்காக நான் குரல் கொடுக்கலன்னா அவங்க எங்கே போவாங்க? என்னோட எம்ப்ளாயிஸ் நேற்றுக்கு என்னை நீ காம்ப்ரமைஸுக்கு ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு இங்கே ஜேசிபி விட்டு ஒரு காலேஜ் பில்டிங் இடிச்சா என்ன நடக்குதுன்னே தெரியல சார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நியாயம் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. நான் நீதித்துறை அணுகி நீதித்துறையில் நின்றுட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன சொன்னாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் இன்னும் சிஎஸ்ஆர் எனக்கு வரல சார். நேற்று சாயங்காலம் கொடுத்துருக்கேன். சிஎஸ்ஆர் வரல என்னோட கம்ப்ளைண்ட்டுக்கு அப்படிங்கிறதுனால நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் போட்டிருக்கேன் சார். கோர்ட்டில் நிற்கிது. கோர்ட்டில் அவரும் என் மேலே கேஸ் போட்டதும் நிற்கிது. நான் பேங்க் மேலே போட்ட கோர்ட்டில் நின்றுட்டு இருக்கும்போதே போன வாரம் நீங்கள் எல்லாரும் நியூஸ் பேப்பர் ஆடில் பார்த்துருப்பீங்க. சதுரடி 8000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காரு. அப்போ எல்லாருமே 31 ஏக்கர் என்ன ப்ரைஸ் ஆகுதுங்கிறது ஒவ்வொருத்தரும் வீட்டில் உட்காந்து கணக்கு போட்டிங்கன்னா தெரியும். ரஃபாக 400 to 450 கோடி ரூபாய் சொத்தை 78 கோடிக்கு எடுத்துட்டு அதோட இல்லை என்னை பேங்க் லோன்ல இருந்து லீவ் பண்ணி என்னை விட்டுடுன்னு சொன்னா கூட இல்லை அதெல்லாம் முடியாது, இன்னொரு நான் குடியிருக்க வீடு கோடம்பாக்கத்தில் குடியிருக்கேன், அதை அட்டாச் பண்ணுவேன், நீ நான் சொல்றதை கேட்கலன்னா நான் அதை அட்டாச் பண்ணுவேன் உன் சொத்துன்னு சொல்லி. உன் சொத்து மதனுக்கு வேணும், அந்த வீடு மதனுக்கு வேணும். சார், நான் எங்க இருக்கேன், என்ன படிச்சிருக்கேன், எதுவுமே எனக்கு புரியல. இந்த நிறுவனம் குறித்து இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் பேசவில்லை. ஏன், எதற்காக பேசவில்லை? இவர்கள் உண்மையிலேயே திமுகவை எதிர்க்கவில்லை, ஒரு மாற்றத்தை உருவாக்கவில்லை என்பது நிச்சயம். இதற்கெல்லாம் என்ன முடிவு? திமுகவை எதிர்க்கிறோம் என்று எடப்பாடி சொல்லுகிறார், சீமான் சொல்லுகிறார், அன்புமணி அண்ணன் சொல்லுகிறார், எல்லா அரசியல்வாதியும், ஏன் பாஜகவே வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறது. மக்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏதோ என்ன மாதிரி ஒருத்தர் சவுக்கு சங்கர், நாங்க தான் கத்திட்டு கிடக்கோம் இந்த நிறுவனம் குறித்து, வேற யாரும் வாய் திறக்கல. அவங்கவுங்க வேலையை பார்க்கறாங்க. மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.